இன்னைக்கு கமல்ஸ் கிச்சனில் பிசிபெலா பாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முக்கால் உலக்கு புழுங்கரிசி இல்லைன்னா பச்சரிசி, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்குங்க. உலக்கு துவரம்பருப்பு. இதை நல்லா கழுவிட்டு உலக்குக்கு 5 டம்ளர் தண்ணி கணக்கு பண்ணி நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அடுத்தது ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் தேவைப்படும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு எலும்பிச்சம்பழம் அளவு புளி. இப்போ அடுத்தது நமக்கு எந்தெந்த காய்கறி பிடிக்குமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கேரட்டு, உருளைக்கிழங்கு தோலை சீவி நீல வாக்கில் எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பட்டாணி உரித்து கழுவி வச்சுருக்கு. தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கு. ஒரு கை சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பிசிபெலா பாத்துக்கு நம்ம கொஞ்சம் சாமான்லாம் வறுக்கணும். அது என்னன்னு பார்ப்போம். ஒரு 6 வரமிளகா எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ திருகுனது. எல்லாத்தையும் நம்ம ட்ரை ஃப்ரை பண்ண போகிறோம். இதை ட்ரை ஃப்ரை பண்ணும்போது தீயை சிம்மில் வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். அது எல்லாத்தையும் வறுத்துட்டோன்னே லாஸ்டில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அரை ஸ்பூன் மல்லித்தூளையும் ஆட் பண்ணி அதில் ஒரு வாட்டி நம்ம வறுத்துட்டா சூப்பராகிடும். அடுத்தது 2 குழிக்கரண்டி நெய் தேவைப்படும். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் பெருங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு, கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இப்போ எல்லா ஜாமானையும் தேங்காய் பூவை தவிர மிளகா, கடலைப்பருப்பு, அந்த மற்ற எல்லா ஜாமானையும் சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு சிம்லேயே வச்சு நல்லா வறுக்கணும். அது வறுத்தோன்னே இறக்குறதுக்கு முன்னாடி தேங்காய் பூவை போட்டு தேங்காய் பூவும் நல்லா வறுத்துட்டோன்னே அதை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தூளையும் ஆட் பண்ணி அதை ஆற விட்டு நம்ம முணுக்கி வச்சுக்கணும். இந்த பொருளெல்லாம் நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணும்போது தீயை ரொம்ப சிம்மில் வச்சு பண்ணாதான் கருகாமல் நல்லபடியாக வறுக்க முடியும். இப்போ ஒரு குக்கர் எடுத்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லா காயும் ஆட் பண்ணி நல்லா திறக்கணும். பட்டாணியை மாத்திரம் இப்போ ஆட் பண்ணக்கூடாது, அதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவோம்.
இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிடுவோம். மஞ்சள் பொடியும் போட்டுருவோம். மிளகா பொடியும் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இதுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ ரொம்ப தண்ணி ஊற்றிடாம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு பட்டாணியை ஆட் பண்ணி இப்போ வந்து குக்கரை மூடி ஆவி வந்து வெயிட் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த அரிசியையும் 3/4 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன், 1/4 உலக்கு பருப்பு எடுத்திருக்கேன். 2யும் கழுவிட்டு இந்த மாதிரி குக்கரில் போட்டு இது வந்து 1 டம்ளர் ஆகுது. இப்போ வந்து 1 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி மேனி ஊற்றி அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நம்ம வந்து குக்கரில் மூடி வேக வைக்கிறோம். ஆவி வந்து வெயிட் வச்சுட்டு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ காயும் வெந்துருச்சு. இப்போ 2யும் ஒன்றா ஆட் பண்ணி புளியை கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு நம்ம வந்து தாளிக்க போகிறோம். இப்போ சாம்பார் சாதம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த பவுடரை மேலே போட்டுட்டு இப்போ ஒரு குழிக்கரண்டி நெய்யை காய வைப்போம். நெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த கடுகு உளுந்தம்பருப்பையும் ஆட் பண்ணிடுங்க, இந்த பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிடுங்க, இந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுங்க, 2 வரமிளகாயும் போட்டுருங்க. அதை வந்து உடனேயே அந்த பவுடர் மேலே போட்டுருங்க. நெய் காஞ்சிருச்சு. இப்போ முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணி அந்த சாம்பார் சாதத்து மேலேயே ஊற்றிடுங்க. மல்லித்தழையை கத்திரிக்கோலால் நல்லா சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடுங்க. சூப்பரான சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.